அமல் என்று அதுதான். நல்லா தொழணும், நல்லா இபாத செய்யணும். ஓட்டபேக் ஆயிடப்படாது. ஓட்டபேக்னா என்ன? ஓதணும். மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கிற நல்ல அமல், முகஸ்துதி கொடுத்துடப்படாது. கொடுத்து போட்டு சொல்லி காட்டினையும் படாது. அதோட நல்லா கொடுக்காம இருக்கிறது. சம்பவங்கள் உங்களுக்கு பார்க்கலாம். ரெண்டாவது ஒரு பெரிய ஒரு பாவம் தான் சுன்னத்தை அவமானப்படுத்துறது. உங்களுக்கு தாடி வைக்கலாட்டி சும்மா இருங்க, அவமானப்படுத்தாது. இன்னைக்கு இந்த பாவம் என்று கருதாம செய்யற பாவம் தான். தெரியாம காலையில் எழும்பினதிலிருந்து மாலையில தூங்குற வரைக்கும் இந்த போனை திறந்தா எத்தனை ஆயிரம் பேரை பத்தி பேசுறோம் நாங்க. அவனை பத்தி இவனை பத்தி. அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கட சக்கராத்ல நாக்கு நீளாம இருக்கும். சக்கராத் காட்டி கொடுத்துருவோம் எல்லாத்தையும். நாங்க என்ன பாவம் செஞ்சோமோ அதுல ஆகப்பெரிய பாவம் தான் அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும். மற்றவனுக்கு ஏசுறது, மற்றவனை இட்டு கட்டுறது, மற்றவனுடைய குறைய பேசுறது. சம்பவங்கள் உங்களுக்கு பார்க்கலாம். ரெண்டாவது ஒரு பெரிய ஒரு பாவம் தான் சுன்னத்தை அவமானப்படுத்துறது. உங்களுக்கு தாடி வைக்கலாட்டி சும்மா இருங்க, அவமானப்படுத்தாது. உங்களுக்கு மிஸ்வாக் செய்யலா விட்டுருங்க. அபூ சலமா என்ற ஒருவன் இருந்தார். இமாம் மிஸ்வாக்குடைய சிறப்பை பயான் பண்றார் பள்ளியில. இப்ப இவன் என்ன செஞ்சா, இவனுக்கு தாங்க முடியாம முன்னுக்கு வந்து நின்று அந்த மிஸ்வாக்க பின்துவாரத்துல வச்சு காட்டினான். இந்த மிஸ்வாக் வாயை சுத்தம் செய்யறதுக்கல்ல, இந்த மிஸ்வாக் பின்துவாரத்தை கிளீன் பண்ணதான் நல்லோம். அல்லாஹ் இவனுடைய சக்கராத்திலையும் காட்டினான். பிதாயா வனிஹாயா உலைமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இந்த சம்பவத்தை எழுதுறாங்க. இவனுடைய சக்கராத்துல என்னண்டா, இவன் பின் துவாரத்தால் மிருகம் ஒன்று வெளியாயிற்று. என்ன செய்யலாம் எங்களுக்கு சொல்லுங்களேன். நாக்கு நீண்டா என்ன செய்ய போறீங்க? பின் துவாரத்தால மிருகம் ஒன்று வெளியே வந்தா என்ன செய்ய? அந்த நேரம் கத்துறான், சத்தமிடுறான், கூச்சலிடுறான். அண்ட வீட்டு பக்கத்து வீட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்துட்டு எவ்வளவு அவமானம். எல்லாருக்கும் தெரியும், இவர் பள்ளி வாசல்ல மிஸ்வாக்க அவமானப்படுத்தி எல்லாருக்கும் தெரியும். அதே இடத்தால வெளியே வந்துட்டு மிருகம். எழுதுறாங்க, அதோடைய தலை மட்டும் 4 விரல்ற சைஸ். மகள் என்ன செய்தாங்க, போய் அந்த மிருகத்துக்கு அடிச்சாங்க. மிருகம் செத்துட்டு, செத்ததோட வாப்பாவும் அப்படியே அவடத்திலே செத்துட்டார், மௌத்தாயிட்டார். அதனால எங்கட நாங்க தெரியாம செய்யற பாவங்கள்ல கவனமா இருக்கும். அல்லாஹ் அந்த இடத்துல சொன்னது என்ன தெரியுமா? இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் இன்னா லா நுதீஉ அஜ்ர மன் அஹ்ஸன அமலா. அழகான அமல் செய்யறவங்களோட கூலியை நான் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டேன், வீணாக்க மாட்டேன். அழகான அமல் என்று அதுதான். நல்லா தொழணும், நல்லா இபாத செய்யணும். ஓட்டபேக் ஆயிடப்படாது. ஓட்டபேக்னா என்ன? தண்ணி நிறைக்கிறதா பேக் நிறைய, ஆனா ஓட்ட. குர்ஆன் ஓதுற, தொழுற, சதகா எல்லாம் நடக்குது, ஆனா பேக் என்ன? ஓட்ட. வாய் சரியில்லை எங்கட. நாங்க மற்றவண்ட பலாய் கழுகிறாள். எப்ப பார்த்தாலும் எங்கட தொழில் வந்து கொசுட தொழில் தான். கொசு என்ன செய்யும்? பூல போய் மொய்க்குமா கொசு? இல்லாட்டி மற்றவன நஜீஸ்ல போய் நிற்குமா? எங்கடா நஜீஸ் இருக்கு, ஒத்தொத்தொன்ன நஜீஸ் எந்தெந்த வீட்டுல வெளியாகுதுன்னு அதுக்கு தெரியும். இப்ப மனிதர்கள்ல விளங்கி கொள்ளுங்க, மற்றவனை பத்தி கதைக்கிறவன் கொசுவை போல. தேன் பூச்சி இருக்குது, நல்லது எடுக்கும். பூக்கள்ல போய் நின்று என்ன செய்யும்? தேனை கொண்டு வரும். அதான் சொல்லுவாங்க, குன் கன்னஹ்லா, தேன் பூச்சியை போல எரி, லா தகுன் கதுபாப், கொசுவை போல இருந்துராது. அமல் அழிஞ்சிரும்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொன்ன விடயம் இன்னா லா நுதீஉ அஜ்ர மன் அஹ்ஸன அமலா, அழகான அமல் செய்தவருடைய கூலி அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் ஒரு நாளும். அவ வாழ்க்கையில் முயற்சி பண்ணணும், அழகான அமல் செய்யும், கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்லை. சுபஹு 50 ரக்காத் இல்லையே, சுபஹ் எத்தனை ரக்காத்? 2 ரக்காத். அழகா தொழணும், அழகா சூரா ஃபாத்தியா ஓதி அழகா தொழணும். கொஞ்சம் தான், தபாரக்கல்லதி 30 ஆயத்து தான், அழகா ஓதும், நல்லெண்ணத்தோட ஓதும். மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கிற நல்ல அமல், முகஸ்துதி கொடுத்துடப்படாது, கொடுத்து போட்டு சொல்லி காட்டினையும் படாது. அதோட நல்ல கொடுக்காம இருக்குது. அதோட நல்ல என்ன? அஹ்ஸனு அமல்னா என்ன? சாப்பாடு கொடுக்குறீங்க, மறைச்சிருக்கு. சதக்கா கொடுக்குறீங்க, என்ன செஞ்சிருங்க? மறைச்சிருங்க, மௌனமா இருந்துருங்க, சொல்லி காட்டுறாதீங்க. அஹ்ஸனு அமல். அல்லாஹ் சொல்றான், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தது உங்களில் யார் அழகான அமல் செய்கிறார் என்று பார்க்கத்தான், வேறொன்றுக்கும் இல்லை. ஏன்னா 60 வருஷம் எங்களோட வாழ்க்கை, கொஞ்ச கால வாழ்க்கை, அதில் அதிகமாக அமல் செய்யலை. எங்களுக்கு முகஸ்துதி இல்லாத, பெருமை இல்லாத, வஞ்சகம் இல்லாத அமல்களை செய்வோமாக இருந்தா அல்லாஹ் 4 வகையான இன்பங்களை தருவார். எத்தனை வகையான இன்பங்கள்? 4 வகையான. முதலாவது என்ன? உலாயிக லஹும் ஜன்னாத்து அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹிமுல் அன்ஹார். முதலாவது இன்பம், அவர்களுக்கு அதுன் என்ற சொர்க்கம் இருக்குது. எவ்வளோ சந்தோஷம்! இப்போ நாங்கள் சும்மா தொழ தேவையில்லை, சும்மா நோம்புடிக்க தேவையில்லை, சும்மா சதக்கா கொடுக்க தேவையில்லை. இந்த 4 இன்பத்தையும் நினைச்சு அமல் செஞ்சா சரி. முதலாவது இன்பம் ஜன்னத்து ஆதின். எப்படிப்பட்ட சொர்க்கம் தெரியுமா? தஜ்ரி மின் தஹ்திஹிமுல் அன்ஹார். அவங்களோட சொர்க்கத்துக்கு கீழால ஆறுகள் ஓடும். சொர்க்கத்துக்கு கீழே என்ன ஓடும்? இவ்வளோ பெரிய, நீ எல்லாம் ஒரு கல்லும் தூக்க தேவையில்லை, ஒரு செங்கல்லும் தூக்க தேவையில்லை. அழகான அமல் செஞ்சா சரி. முதலாவது இன்பம், உலாயிக லஹும் ஜன்னாத்து அத்ன் தஜ்ரி மின் தஹ்திஹிமுல் அன்ஹார். கீழால் ஆறுகள் ஓடக்கூடிய ஜன்னத்து அத்ன் என்ற சொர்க்கம். உலகத்தில் உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஈமான் சாலிஹான அமல் உங்கள்கிட்ட இருந்தால் கவலைப்படாதீங்க. சிலவங்க பிள்ளைகளுக்கு ஏசுறது, உனக்கு படிப்பு வருது இல்லை, அது வருது இல்லை, ஏசவான. ஈமான் சாலிஹான அமலை பழக்கு. படிப்பு வருது, அல்ஹம்துலில்லாஹ், நல்லா சம்பாதிக்கிற, அல்ஹம்துலில்லாஹ், அது மேலே மேலே. உங்களோட பிள்ளை தொழுது, நோன்பு பிடிக்குது, குர்ஆன் ஓதுது, சந்தோஷப்படுது, அல்ஹம்துலில்லாஹ். என்ற பிள்ளையை அல்லாஹ் நல்ல பிள்ளையாக்கி தந்திருக்கிறான், நல்ல பிள்ளையாக்கி. ஈமான் பெரிய பெரிய காரி, ஹாஃபிஸ், மௌலவி, முஃப்தி, தொழுகல், இது சரி வராது, இது சரி வராது. முதலாவது இன்பம், உலாயிக லஹும் ஜன்னாத்து அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹிமுல் அன்ஹார்.